ஓடுற தண்ணியில என்ன செய்யும்? ஓடும். தண்ணியில ஓடுற தண்ணியில செத்து போன மீனை தூக்கி போடுங்க, தண்ணியில ஓடுமா? ஓடாது. ஆனா உயிர் உள்ள மீன் என்ன செய்யும்? பார்த்துருக்கீங்களா? உயிர் உள்ள மீன் என்ன பார்த்துருக்கீங்களா? நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். தண்ணி மழை காலங்களில் தண்ணி ஆர்ப்பரித்து மேட்டிலிருந்து இப்படி கீழே ஓடும். ஆனா மீன் என்ன செய்யும்னா எதிர்த்து என்ன செய்யும்? அந்த தண்ணிக்கு மேல வந்து விழுகுறாங்க, ஜம்படிக்கு ஆப்போசிட்ல போய். செத்த மீன் என்ன செய்யும்? தண்ணி ஓடுற போக்குல ஓடும். ஆனா உயிருள்ள மீன் என்ன செய்யும்னா எதிரில. நாம் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டு இருக்குது அப்படின்னு கேட்டா, செத்த மீனை போல ஓடுற தண்ணியில அது ஓடுது, அவ்வளவுதான். தண்ணி நின்னா மீன் என்ன செய்யுங்க? நின்று போயிடும். உயிருள்ள மீன் எதிர் நீச்சல் அடிக்கிறார், அது ஆக்டிவா இருக்கும். நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் அறிய வேண்டும். அது எப்படிப்பட்டது என்பதை, அதனுடைய மேன்மையை நாம் அறிய வேண்டும். அந்த மேன்மையை நாம் அறிந்து கொள்ளதான் நம்முடைய மனநிலையே என்ன செய்யணும்? வித்தியாசமாக. நாம் இன்னைக்கு உலக பிரகாரமாக நமக்கு ஒரு பந்தய பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த பந்தய பொருள்ல நாம் அந்த பந்தயத்தில் கலந்து கொள்ளும் பொழுது ஒரு பயங்கரமான பந்தய பொருள் இருந்து வைக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன், எப்படி நம்முடைய அந்த விளையாட்டு எப்படி இருக்கும்? போட்டி. அதற்காக நாம் வீடுகளில் உட்கார்ந்து ஆயத்தப்படுகிறது என்ன? பிராக்டிஸ் பண்றது என்ன? தூக்கம் வருமா? தூக்கம் வராது. ஐயோ, எப்படியாச்சும் அந்த பரிசை என்ன செய்யணும்? வெற்றியாக வேண்டும். அங்கே உங்களுக்கு மேன்மை பல கிடைக்கலாம், சாப்பாடு கிடைக்கலாம், அங்க போன ட்ரெஸ் கிடைக்கலாம், எல்லாமே கிடைக்கலாம். அதெல்லாம் பெரிதாக நமக்கு தெரியாது. நமக்கு கிடைப்பதெல்லாம் பிரதமர் வந்து என்ன செய்ய போறாரு? மெடல் கொடுக்க போறாரு, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கீங்க. எப்படி இருக்கும் ஓட்டம்? ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அது போலதான். மேன்மை தெரிந்து கொண்டால் வித்தியாசம். ஒரு வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 14ஆம் அதிகாரம். உபாகமம் 14:2 வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக இருக்கும்போது என்ன செஞ்சாராமா? எப்படி பாத்தீங்களா? யாருக்கு தெரிந்து கொண்டது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் தெரிந்து கொண்டதில்லை, இவங்க வந்ததுன்னா ஏதாவது. அவருடைய வாழ்க்கை கர்த்தர் தமக்கு சொந்த ஜனமாக நாம் இருக்கும்படியாக. அப்ப மற்ற ஜனங்கள்லாம் அவருடைய இல்லையா? கடந்த நாட்கள்ல எனக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. மகேந்திரன் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. போனதான் நீங்க சங்கீத விளக்கத்துல இப்படி ஒரு வார்த்தை சொன்னீங்க, உங்களுக்காக என்ன செய்வார்? ஜாதிகளை ஜனங்களை மீட்கும் பொருளாக கொடுத்தார். அது நியாயமானதா இருக்கா? நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்க யாருமே சிந்திக்கிற பாருங்க அந்த வார்த்தைகளை. நீங்க யாருமே வீடுகளில் போய் அதை தியானிக்கிற பாருங்க. அந்த வார்த்தை உங்க மனசுக்குள்ளேயே போகல. நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நீங்க அந்த வார்த்தையை, அது ஆழமான வார்த்தை, அதை நீங்க உள்ள போயிருக்கணுமா இல்லையா? மேலோட்டமா கேட்கிறீங்க. மேலோட்டமா வார்த்தைகளை கேட்காதீர்கள். இது மேடை பேச்சு கிடையாது. இது ஏதோ பரிசு வாங்கிட்டு போறது அல்லது கொஞ்ச நேரம் பேசிட்டு பணம் வாங்கிட்டு போற மேடை பேச்சு இல்லை.
இது நித்திய ஜீவனுக்கான செயல்பாடுகள். நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வ நித்திய ராஜ்யத்தை, நித்திய ஜீவனை இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்கு தேவன் நம்மை தகுதிப்படுத்துவதற்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆராதனை முறைகளும், சபை கூடுதலும், வார்த்தைகளை கேட்பதும், தியானிப்பதும் ஏதோ விளையாட்டா வந்துட்டு போயிட்டு சர்ச்சைக்கு போனோம். அநேகரை கேளுங்க, சர்ச்சைக்கு போனீங்களா? என்ன பேசுனாங்க, எதுக்கு போனீங்க, அங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுவுமே இல்லை. வசனங்களை, வார்த்தைகளை அது உங்க இருதயத்துக்குள்ள போகணும். உள்ள போகலைன்னா, நீங்க கேட்கலன்னா, கவனிச்சு கேட்கலன்னா, உங்க இருதயம் வேற எதையோ வாஞ்சித்து தேடிட்டு உட்கார்ந்து பாருங்க. அப்படியானால் எப்படி? அவங்களும் அவரால் படைக்கப்பட்டவங்க தானே. அப்படி அவங்களை மட்டும் சாதாரண ஒப்பு கொடுத்து உங்களை மட்டும் ஆண்டவர் அப்படின்னு சொல்றது ஒரு கொஸ்டின் மார்க் தானே. ஒரு நியாயமான மனுஷன் கேட்கிற கேள்வி. அது எப்படி? கடந்த நாட்கள்ல நாய்களுக்காக போராடுகிறவர்கள் இருக்கிறார்கள். நாய்கள் எல்லாம் தெருவில் கொண்டு விட்டாங்க. ஐயோ பாவம் பிள்ளைங்க, நாய்க்குட்டி போட்டுக்காம 4 குட்டியை கொண்டு வந்து ரோட்ல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் மனிதர்களை குறித்து என்ன செய்யறதில்லை, கவலைப்படுறது. மனித ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படுகிறதில்லை. மனிதனுடைய ஆத்துமா என்னைக்குமே சாவாதது, அது அழியாதது. மிருக ஜீவன்கள் அப்படி இல்லை. அவைகள் ஆத்துமா உடையவைகள் அல்ல. அவைகள் இந்த பூமியிலே தோன்றி இந்த பூமியிலே அழிந்து போகக்கூடிய கொஞ்ச காலம் தோன்றி மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட, மனிதனுக்காக தேவைகளுக்காக கொடுக்கப்பட்டவைகள். படைத்தால் படைப்பெல்லாம் மனுவுக்காக. எல்லா படைப்புகளும் மனிதனுக்காக. நாயாக இருக்கட்டும், யானையாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், சிங்கமாக இருக்கட்டும், எலி முதற்கொண்டு, அமீபா முதற்கொண்டு, ஒரு சில அமீபா வரைக்கும் அது மனிதனுக்காக படைக்கப்பட்டவைகள். ஏதோ ஒரு வழியிலே அது மனிதனுக்கு தேவை. ஆனா மனிதன் அவைகளுக்காக படைக்கப்பட்டவன் கிடையாது. மனிதன் அவன் ஆத்துமா உடையவன். அந்த ஆத்துமா அழிவில்லாதது. அந்த ஆத்துமா நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கக்கூடியது, அல்லது அந்த ஆத்மா முக்தி பெறக்கூடியது சொல்லுமே உலக மனிதர்கள் சொல்வது போல. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாக மனிதன் ஆத்துமா உடையவனாக இருக்கிறான். இப்ப இந்த மனிதனை குறித்து கவலை இல்லை பாருங்க. இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவர் தனக்கு சொந்த ஜனமா, சொந்த ஜனம்னா என்ன? அவருக்காக, அவருக்கென்று. நீங்க உங்களுக்காக சொந்தமா ஒரு தோட்டத்தை வாங்குறீங்க, சாலையில நடக்கிறீங்க, பெரிய பிளே கிரவுண்ட், ஏக்கர் கணக்குல 10 ஏக்கர் 20 ஏக்கர் ஸ்டேடியம் இருக்கு. அது யாருக்கு சொந்தமா இருக்கு? உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் சொந்தமானது தான். ஆனா நான் அதுல என்ன வேணா விளையாடலாம், நான் பொதுக்கூட்டங்கள் நடத்தலாம், அனுமதி வாங்கி அந்த காரியாயிருக்கும் என்ன வேணா பண்ணலாம். அது எனக்கு சொந்தமானதான். போக்குவரத்து கழக பஸ் இருக்குது, யாருக்கு சொந்தமானது? உங்களுக்கு, எனக்கு சொந்தமானதுதான். ஆனா அதை என்ன செய்ய முடியாது, வீட்டுல கொண்டு நிறுத்திக்கலாமா? அதனால நிறுத்த முடியாதுல்ல. எனக்கே சொந்தமா ஒரு வாகனம் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? அது என் வாகனம், என் வீட்டுல இருக்கு. அது வேற யாரும் என்ன செய்ய முடியாது, அதுல போக முடியாது. அது போல உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்த ஜனமா இருக்கும்படி அவர் நம்ம என்ன செஞ்சார்? தெரிந்து கொண்டார். பாருங்க, அங்கே யாத்திராகமம்
19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாத்திராகமம். இப்பொழுது நீங்கள் ம் என் வாக்கை உள்ளபடி கேட்டு ம் என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் ஆ. சகல ஜனங்களிலும் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. பூமி எல்லாம் என்னுடையது. என்னுடைய. பாருங்க, இது வேறொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, அனைத்துலகும் என்னுடையவையே எனினும். இங்க சொல்லப்படுகிறது சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, எல்லாம் அவருடையதுதான். ஆனா நீங்க மட்டும் யாருங்க? நீங்களும் நானும் மட்டும் யாருங்க? அவருடைய சொந்த, அவருக்காக ஏற்படுத்த, அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஏன் அவருக்காக ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காக அவருக்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு சிபிசிஐடி அரசாங்கத்துல ஒவ்வொரு அரசாங்கங்களும் இந்த ரகசிய போலீஸ்களை வச்சிருப்பாங்க. அவங்க தான் பொதுமக்களோட தான் இருப்பாங்க. ஆனா காரியங்கள் எல்லாம் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சு தகவல்களை என்ன செய்வாங்க? அரசாங்கத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆமா, இங்க 2 பேர் நேற்று பேசிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க அங்க என்ன செய்ய போறாங்களாம், ஒரு 4 பேரை கூட்டிட்டு போய் ஒரு வெடிக்க வைக்க போறாங்களாம். இன்னைக்கு இவங்க பேசிட்டு இருந்தாங்க, ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ண போறாங்களாம். இன்னைக்கு இவங்க பேசிட்டு இருந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு செய்தியை பார்க்க போறாங்களாம். இது முன்கூட்டியே என்ன செய்யப்படும்? அரசாங்கத்துக்கு தெரிவிக்கப்படும். அவங்க யாருங்க? அரசாங்கத்தால தெரிவு செய்யப்பட்ட, அரசாங்கத்துக்கு சொந்தமானவர்கள். அவங்க வித்தியாசம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்களையும் என்னையும் நாம் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா வித்தியாசம் எல்லாம் அதிகம் பெரும்பான்மையாக கண்டுபிடித்து விட முடியாது. ஆனால் அவங்களுக்கு பெய்யுற மாதிரிதான் உங்களுக்கு மழை பெய்யும். அவங்களுக்கு சளி பிடிச்சா உங்களுக்கு தான் சளி பிடிக்கும். அவங்களுக்கு தேசத்துல வர்மம் வந்தா உங்களுக்கு தான் வர்மம் வரும். ஆனாலும் நீங்க யாருன்னு கேட்டா, அவருடைய, நீங்களும் நானும் யார் என்றால் அவருடைய சொந்த சனம். மொழிபெயர்ப்பு சொல்கிறது, அனைத்துலகும் என்னுடையவையே எனினும் நீங்களே எல்லா மக்களினங்களிலும் என் தனி சொத்தாவீர்கள். நல்ல அருமையான விளக்கம் அந்த மொழிபெயர்ப்பு. முழு உலகம் எனக்கு சொந்தமானதுதான், ஆனாலும் அதுல நீங்க விசேஷித்தவர்கள். உங்களையும் என்னையும் அவர் தனக்கென்று விசேஷித்த ஒரு சொத்தாக அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். அங்கே 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் சோதரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆதி முதல் நீங்கள் ரட்சிப்படையும்படிக்கு, ஆதி முதல், ஆதினா எப்பங்க? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த ஆதி, வான பூமியெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னமே நீங்களும் நானும் ரட்சிப்படையணும், அவருடைய சொத்தா இருக்கணும், அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய திட்டம் எப்போ உள்ளதுங்க?
எப்போ போட்ட திட்டம்? ஆதியில போட்ட திட்டம். நீங்க இதை அறிஞ்சிருக்கிறீங்களா? நீங்க இதை உணர்ந்திருக்கிறீங்களா? நம்முடைய வாழ்க்கை ஆதியில அவர் என்ன தெரிஞ்சிருக்காங்க போட்டது ஒண்ணுமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு நமக்கு நிறைய வருத்தங்கள் இருப்பாங்க. எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லை, எங்க வீடு சரியில்லை, எனக்கு மனைவி சரியில்லை, எனக்கு கணவன் சரியில்லை, எனக்கு எதுவுமே சரியில்லை. எனக்கு வேலை சரியில்லை, எனக்கு நான் குடியிருக்கிற இடம் சரியில்லை. நீங்களும் நானும் தேவனை நாம் விசுவாசிப்போமே ஆனால், தேவனிடத்திலே நாம் அதிகப்படியான நம்பிக்கை உடையவர்களாக இருப்போமே, அல்லது தேவன் நம்ம எப்ப தெரிந்தெடுத்தார், எப்ப எனக்கு பெயரிட்டார், நான் யாரு என்கிறதை நான் அறிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் நினைச்சுப்பாரு. நாம் அதெல்லாம் உணரவே இல்லை, நாம் அவைகளை அறிந்து கொள்ளவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை பேரிட்டு அழைச்சிருக்கிறார். நாம் குடியிருக்க வேண்டிய எல்லைகளை அவர் தீர்மானித்திருக்கிறார். நான் அநேக நேரங்களில் என் மனசுல சிந்திப்பேன், ஏதாவது பிரச்சனைகளோ கஷ்டங்களோ பாதுகாப்பு இல்லாத நிலையோ அப்படி ஏதாவது தோன்றும் பொழுது என் உள்ளத்துல தோன்றக்கூடிய செயல், எங்க அப்பாவை நான் சூஸ் பண்ணல, எங்க அம்மாவை நான் தேர்வு செய்யல, இந்த அம்மா வயிற்றுலதான் பிறப்பேன் அப்படின்னு நான் சொல்லல, இந்த ஊர்ல தான் பிறப்பேன்னு நான் சொல்லல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அங்க போனா நமக்கு பாலுக்கு மாடு வேணும்ல, பால் குடிக்கிறதுக்கு, அதனால ஒரு மாடு வாங்கணும் யோசிச்சு மாட்டுக்கு ஏற்பாடு பண்ணல. ஐயோ நான் போன உடனே தரையில படுக்கிறது கஷ்டமா இருக்கு, தொட்டில் வேணுமே அப்படி நான் யோசிக்கல. ஐயோ உச்சா போனா அதை கழுவுறதுக்கு, தொட்டில் துணியை கழுவுறதுக்கு, நான் ஆய் போனா அதை துடைக்கிறதுக்கு ஆள் வேணுமேனு யோசிக்கல. எனக்கு ஒண்ணுமே, நான் போட்ட இடத்துல கிடக்கக்கூடிய ஆள். எலிகள், எங்க எறும்பு கடிச்சு குழந்தை செத்து இருக்கு, எறும்புகள் சேர்ந்து குழந்தைகளை தின்றிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்படவில்லையா? ஆனா எந்த ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் இல்லாம எப்படி இந்த உலகத்துக்கு நீங்களும் நானும் வந்தோம்? எந்த தைரியத்தில் அந்த பூமிக்கு வந்தோம்? எல்லாமே தேவன் ஒண்ணுமே ஆயத்தப்பட்டு தீர்மானம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்முடைய அழைப்பு என்பது சாதாரணமான அழைப்பு கிடையாது. தேவன் நம்மை அழைத்தார், நம்மை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்திலே எத்தனையோ கல்விமான்களும் ஞானிகளும் இருக்கும் போது உங்களையும் என்னையும் தேவன் என்ன செஞ்சாராமா? தெரிந்து கொண்டார். அங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். தெரிந்து கொண்டாரு. எதுக்கு தெரிந்து கொண்டாருன்னு பாத்தீங்களா? எதுக்கு தெரிந்து கொண்டாராமா? நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நான் முந்தின வசனத்துல அவர் என்னை ரட்சிக்கும்படிக்கே என்னை தெரிந்து கொண்டார். அங்கே நாம் 2 தெசலோனிக்கேயர் 2:13 வாசிக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அங்கே சொல்லப்படுகிறது, நீங்கள் நான் எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்றால், என் நாமத்தினாலே
பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும். ரெண்டு காரியங்கள் நல்லா தெளிவா இருக்கிறாங்க வசனத்துல. அவர் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை நமக்கு அவர் தரணும். இயேசுவின் நாமத்தினால நான் பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது அவர் எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னா கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு. நிறைய பேரு கனி இல்லை, ஆனா ஆண்டவர் என்ன செய்யணும்? இவங்களுக்கு செவி கொடுக்க வேண்டும். நாம் அப்படி இருக்கிறோமா? கனி எல்லாம் எதுவும் இல்லை நம்மிடத்துல, ஜெபம் மட்டும் இருக்கு. அவர் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? உங்கள் கனி நிலைத்திருக்கும் வரைக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நான் கடந்த நாட்களில் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு வேதத்தை தியானிச்சுக்கிட்டே அந்த வார்த்தையை எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு. நீங்களும் நானும் யாருங்க சொல்ல முடியுமா? நீங்களும் நானும் யாரு? டக்குன்னு சொல்லணும். இதெல்லாம் சந்தேகமே வரக்கூடாது. நீங்களும் நானும் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். யோவான் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அங்க என்ன சொல்லுகிறார்? 1 யோவான் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு புரிதென்று பாருங்கள். உலகம் நாம் என்ன, நமக்கு நம்முடைய பேர் என்ன? தேவனுடைய பிள்ளை. உண்மைதான். நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேவனுடைய பிள்ளையா இருந்தா நமக்கு எப்படிப்பட்ட இது இருக்கணும் நினைச்சு பாருங்க. நம்ம இப்போ உலக மனுஷனுக்கு நம்ம ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஏதோ ஒரு மனிதனை பார்க்கிறோம், அந்த மனிதனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் தேவனுடைய பிள்ளை, அவன் உலக மனுஷன், அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? நான் ஏதாவது எனக்கு தாகம் இல்லையா? எனக்கு பசி இல்லையா? எனக்கு பணம் தேவை வேண்டாமா? எனக்கு வீடு வேண்டாமா? நான் தேவனுடைய பிள்ளைங்கிறதுனால எலியாவை போல அப்படியே சுழல் காட்டில ஏறி போயிடலாமா? அல்லது பிலிப்புவை போல அப்படியே கத்தோடைய ஆவியானவரை தூக்கி போய் திருப்பூர்ல விடுவாரு, அங்க இருந்து தூக்கிட்டு வருவாரா? என்ன வித்தியாசம்? தெரிந்து கொள்ளுதல், நம் தேவனுடைய அழை, இதுதான் நாம் யாருன்னு விளங்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையே மாறி போயிடும். உலக மனுஷனை போலதான் எனக்கும் எல்லாமே இருக்கு. அவனுக்கு நோய் வந்தா எனக்கும் நோய், அவன மாதிரிதான் எனக்கும் நோய் வரும். நானும் விவசாயம் பண்றேன், அவனும் விவசாயம் பண்றான். தண்ணி ஊற்றுனா விளையுது, அதை களை பறிச்சா எல்லாம் அவன் செய்யற மாதிரி தான் நானும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னதால எனக்கு என்ன மேன்மை? நான் தேவனுடைய பிள்ளை தான், ஆனா இந்த பூமியில நான் அவருக்கு அடிமை. எப்படி? நான் தேவனுடைய பிள்ளை தான், ஆனா பூமியில இருக்கு, இந்த மாம்சத்துல இருக்கும் காலம் வரைக்கும் நான் யாரு? தேவனுக்கு அவன் வேலைக்காரன். எப்படி? என்ன ஆண்டவர் தெரிஞ்சிருக்கு இந்த வச்சிருக்காரு. எதுக்கு? அவருடைய சித்தத்தை உங்கள் மூலமாய் என் மூலமாய் நிறைவேற்றுவது. அவரை இந்த பூமியிலே நாம் வெளிக்காட்டிக் கொள்வதற்கு. நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இந்த பூமியில இல்லைன்னா அந்த பூமியை நீங்க நினைச்சு பாருங்க.
இயேசுவை பத்தி யார் சொல்ல போறாங்க? தேவன், உண்மையான தேவன் ஒருவர் உண்டு யாருக்கு சொல்ல முடியும்? அதனால நிறைய ஊழியக்காரர்கள் அல்லது நிறைய விசுவாசிகள் சொல்றது போல நாம் உடனடியாக இயேசு சொல்றாங்க, அப்பா அவங்க ஆண்டவருடைய பிள்ளைதான், அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்று என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் தேவனுடைய நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தெரியல அவங்களுக்கு. தேவனுடைய பிள்ளை என்பது அவர்களுக்கு விளங்க. நான் இந்த பூமியில யாருன்னா உடனே அவங்க சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ணா அது நடக்குது, இது நடக்கணும், அங்க போகணும் வரணும், நான் ஜெபம் பண்ண உடனே எல்லாம் நடக்கணும், ஆசீர்வாதம் வரணும், அப்படிதான் சொல்றாங்களே தவிர இந்த பூமியில உதாரணமா பாருங்களேன். நம்ம இப்போ நான் ஒரு நீதிபதியா இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அல்லது நான் ஒரு ராஜாவா போல வச்சுறாங்க. என்னுடைய மகன் இந்த பூமியில முதலமைச்சர் சொல்லிட்டு எல்லாமே இந்த பூமியில செய்ய முடியுமா? எப்படி வேணாலும் நடக்க முடியுமா? ஆளுக்கு செய்ய முடியுமா? ஏதாவது பண்ண முடியுமா? வெளியில அவனும் சாதாரண மற்ற மக்களை போல அவனும் யாருதான். ஆனா உண்மையில அவன் யாரு? ஒரு முதலமைச்சரோட பிள்ளை அல்லது ஒரு ராஜாவோட பிள்ளை. வெளியில போகும்போது அவன் யாரு? சாதாரண மக்களில் ஒருவன் தான். நீங்களும் நானும் ஆண்டோடைய பிள்ளைகள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனா வெளியில நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கோம்? தேவனுடைய சித்தத்தை, சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கும். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 9:18. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். அவனை கடினப்படுத்துகிறார். பாருங்க, இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது, அப்போ போன வாரம் நான் மகேந்திர கேட்டது போல, எப்படி நம்மளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு? ஆண்டவர் யார் மேல இரக்கமா இருக்க சித்தமா இருக்காரோ அவர்கள் மேல இரக்கமா இருக்கிறார். ரோமர் 11:17-18 படிங்க. ரோமர் 11. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்டவைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். கேட்டிய சிந்தையாய் இல்லாமல் பயந்திரு. நீங்களும் நானும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எப்படிங்க? எதை அடிப்படையாக வைத்து? விசுவாசத்தை அடிப்படையாக வைத்து. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. 19ஆம் வசனம். நான் ஒட்டப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாயே. நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். நீங்களும் நானும் நம்முடைய அழைப்பு எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது? விசுவாசம். தேவன் மேல விசுவாசம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில அவருடைய பிள்ளையா இருக்கிறோம்.
அவருடைய சித்தத்தை இங்க நிறைவேற்றுவதற்கு ஒரு வேலைக்காரனாக அடிமையாக நாம் இந்த பூமியில இருக்கிறோம். இப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தினால் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கும். நிறைய நேரங்கள்ல நமக்கு என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை. நிறைய நேரங்களில நமக்கு விசுவாசம் இல்லை. அதனால தேவனை தூசிக்கிறவர்களாக நாம் மாறி போயிருக்கிறோம். நம்முடைய கிரியைகள் அப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. வெளியில நம்முடைய கிரியைகளுக்கு வித்தியாசமே இல்லை. நான் தேவனுடைய பிள்ளை போல நடந்து கொள்ளவே இல்லை. நானும் இந்த உலக மனுஷனை போலதான் நடந்துக்கிறேன். நான் எப்படி அழைக்கப்பட்டவன், அவருடைய சொத்தாக இருக்கும்படி தேவன் எப்படி தெரிந்து கொண்டார். இப்ப நம்ம நினைவு கூர்ந்து நாம் எப்படிப்பட்ட நடக்க வாழ வேண்டும். இன்னைக்கு பாருங்க, கிரியைகளினால சிலர் அந்த அழைப்புல நிலைநிறுத்தலாம், அல்லது தேவனுடைய பிள்ளையா மாறிடலாம். பாருங்க, நல்லா ஒழுங்கா சர்ச்சைக்கு போனா பேரை நல்ல பேர் கிறிஸ்தவ பேரா வச்சுக்கிட்டா, அல்லது ஒரு சிலுவை போட்டுக்கிட்டா, அல்லது ஒரு பைபிள் வீட்டில் மாட்டிக்கிட்டா, அல்லது வீட்டில் வசனம் நிறைய வசனம் வாங்கி வச்சுக்கிட்டா, அல்லது வண்டி வாகனங்கள்ல ஒரு சிலுவையை போட்டு வச்சுக்கிட்டா, அல்லது ஒரு வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டா, எல்லாம் கிறிஸ்தவனா இல்லை, தேவனுடைய பிள்ளையாயிடலாம். அது எந்த விதத்திலும் என்ன செய்ய முடியாது, அது நமக்கு பிரயோஜனப்படாது. இன்னும் சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் நல்ல ஒழுங்கு ஆராதனைக்கு போயிட்டா, சுவிசேஷம் அறிவிச்சுட்டா, இயேசுவை பத்தி ஒரு தம்பி மகேந்திரன் தான் நினைக்கிறேன், ஒரு தடவை ஒருத்தரை கூப்பிட்டு வந்தார். அவரு சர்ச்சைக்கு போறாரா என்னன்னு தெரியல. அவரை மனைவியை பிரிஞ்சிருக்கிறார். அவரால் என்ன சாட்சி சொல்றாரு? வாரம் பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று டிராக்ஸ் போட்டாரு. எப்படியா அந்த பத்தி சொல்லணும், 10 பேருக்கு அது நம்ம கடமை இல்லையா? ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஆண்டவரை பத்தி சொல்லணும், ஊழியம் செய்யணும், ஜெபம் பண்ணணும், உபவாசம் இருக்கணும், அந்த கூட்டம் நடத்தணும், இந்த கூட்டம் நடத்தணும். இதெல்லாம் நடத்தினா ஆண்டோட பிள்ளையா இல்லையா? அதான் கேள்வி. இதெல்லாம் செஞ்சு ஆண்டோட பிள்ளையா மாறிக்கலாமா? பாருங்களேன், 9 ரோமர் 9:11 பிள்ளைகள் இன்னும் சுடவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருப்பீர்கள். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படி. போதும், அழைக்கிறவராலே நிலைநிற்கும்படி. எப்படிங்க? கிரியைகளினாலே நீங்க தேவனுடைய பிள்ளை ஆயிட முடியாது. நல்ல படிங்க அந்த வசனத்தை. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணா தேவனுடைய பிள்ளையாயிருவீங்களா? காலைல பைபிள் படிச்ச உடனே தேவனுடைய பிள்ளையாயிருவீங்களா? சிலர் சொல்லுவாங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் சர்ச்சை போனோம், எல்லாம் இல்ல கிளம்புங்க அடிச்சு பிடிச்சி என்ன செய்வாங்க, சர்ச்சில் போய் இயேசு பிறந்தாரு சொல்லி கேக்கு சாப்பிட்டு என்ன செய்வாங்க, சாரை ஊட்டிக்கிட்டு வீட்டிலேயே சார் கட்டிக்கிட்டு தேவனுடைய பிள்ளையா? என்ன சொல்றாரு? கிரியைகளினாலே அல்ல, அவருடைய என்ன சொல்லப்படுகிறது, அழைக்கிறவராலே நிலைநிறுத்தும்படி. நம்மை நிலைநிறுத்துகிறது யாரு? நம்மை நீதிமானாக்குகிறது யாரு? ஆனா நமக்கு கொடுக்கப்பட்ட செயல் என்ன? நீதி கனிகள், கனிகள் நிறைந்த. யோவான்ல நான் படிச்சோம், யோவான் 14:16, 15:16.
சொல்லுது? யோவான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, ம் நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ம் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ ம் அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எப்படிங்க? காவல்துறை அதிகாரி இருக்காரு, அவர் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபர். அவர் சட்டத்தை நிலைநிறுத்துறாருங்கிறதுக்காக காவல்துறையில் எடுத்துக்கிட்டாரா? புரியல. காவல்துறையில ஒரு அதிகாரி, அவர் என்ன செய்யறாருன்னா திருடனை பிடிக்கிறாரு. திருடனை பிடிச்சனால காவல்துறையில வேலை கிடைச்சதா, வேலை கிடைச்சதுனால திருடனை பிடிக்கிறாரு? புரியுதா கான்செப்ட்? நீங்க கிரியைகளினால ஆண்டோடைய பிள்ளையாக்கப்பட்டீங்களா, ஆண்டோடைய பிள்ளையாக்கப்பட்டதுனால கிரியை செய்றீங்களா? புரியுதா? ஆண்டோடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதுனால நாம் கிரியை செய்யணுமா, இல்ல கிரியை செய்யறதுக்காக கிரியை செஞ்சதுனால ஆண்டோடைய பிள்ளைங்க? அப்படியா? நல்லா புரிஞ்சு. நாம் பைபிள் படிக்கும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் சரி, என்னுடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது என்ன? நான் அவனுடைய பிள்ளை, அதனால இதை செய்யணும். இங்கே சொல்லப்படுகிறது தான், அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு நம்மெல்லாம் பாவிகளாய் இருக்கையில் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் நமக்கு அவருடைய சொத்தா இருக்கும்படிக்கு அவர் நம்ம என்ன செஞ்சாராமா? தெரிந்து கொண்டார். நம்மை வேறு பிடிச்சு எடுத்தார். அவருடைய ஜனமா இருப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? அதுதான் உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படுவதனாலே தேவன் பாராட்டின அன்பை உறவுகளில் இருந்து பாருங்கள். எவ்வளவு பெருசு தேவன் நம்மை, நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது? தேவன் நம்மை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா? அநேக கல்விமான்கள் ஞானிகள் எவ்வளவோ பேர் இருக்கும்போது, எவன் மேல் இரக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் உருக்கமாயிருக்க சுத்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொன்னவர் மேலே இரக்கமாயிருக்கிறார். அதனால உங்களை என்னையும் அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். காரணம், இரக்கமாய் நம்ம இரக்கம் பாராட்டி இருக்கிறார். இப்ப நாம அவன் மேல இவ்வளவு இரக்கம் பாராட்டி இருக்க, நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன்? இந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையான அழைப்பு! அதை நாம் உணர்ந்தவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சாதாரணமான ஏனோதானமான வாழ்க்கையா இருக்காது. வித்தியாசமான, மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதை நாம் வாழ்வோம், தேவனுக்காக இருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.